நீங்க நிறைய பாருங்க. நிறைய எனக்கு நடந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப டீசென்சியா பேசியிருப்பேன் மேடம். படம் முடிச்சுட்டு ஒரு படத்துல வெளியில ரிவ்யூ குடுத்துட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கப்ப நீ எல்லாம் ஒரு ஆளான்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அப்ப நான் ஆமாப்பா நான் ஒரு ஆள் கிடையாது. என்னால நடிச்சு காட்ட முடியும். உங்களால முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப அவரால முடியல. அப்படியே ஓதுகிறாரு. புறமூதி காட்டி ஓடுறாரு. நம்ம எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுறோம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்மள அமுக்கணும்னு நினைச்சு அவங்க அடுத்து டெவலப் பண்ணி விடுறாங்க மேடம். எல்லாரும் அங்க பாக்குறாங்க. பாரு அவர் பின்னாடி 10 பேர் இருக்கான். இவன் ஒரே ஆளு. ஊர் விட்டு ஊர் வந்து மதுரையில சொல்லுவாங்க ஒரு பாச சீமை விட்டு சீமை வந்து ஜெயிச்சுட்டு போறான்டா அப்படின்ற மாதிரி ஏரியா விட்டு ஏரியா வந்து ஜெயிச்சுட்டு போறான். அதெல்லாம் அவங்களால தாங்க முடியல. இது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகும். நம்மளுக்கு எந்த கெட்ட பேர் ஆகாது மேடம். பாக்குறவங்களுக்கு தெரியும்ல இந்த பையன் அப்படி என்ன பேசிட்டாரு ஒண்ணும் கிடையாது. நடிக்கிறேன்னு சொன்னாரு. உடனே வந்து இதை வேணும்னே தப்பா ப்ரொபகண்டா பண்றாங்க. லேட்டஸ்டா ஒரு சேனலோட ஆங்கர் மேடம் இன்டர்வியூ போயிருக்கோம். அப்ப லேட்டஸ்டா ஒரு டைரக்டரையும் ஒரு நடிகரையும் அண்ணா அண்ணா தான் நான் சொன்னேன். அதெல்லாம் கடைசி முடியும் நீங்க போட வட தான் திட்டீங்கன்னாங்க. அப்போ ஒரு லேடி எடுத்து அந்த வீடியோ போட்டாங்க. வீடியோ 1 வீடியோ 2 அதாவது அந்த ஆங்கர் சொன்ன பொய் 1 பொய் 2 பொய் 3 மூணுலயுமே பொய்யா தான் சொல்லியிருக்காரு. என் வீடியோ அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இவர் அண்ணான்னு தான் சொல்லியிருக்காரு. நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம். நம்ம வந்து ஜாதி பிரச்சனை பத்தி பேசவே கிடையாது. படுகொலையை பத்தி கேட்டாங்க நான் பொது கருத்து தான் சொன்னேன். ஓகேங்களா? பொது கருத்து சொல்லிட்டு நாங்கெல்லாம் மதுரையில வந்து அப்படி கிடையாது. தாயா பிள்ளையா தான் இருப்போம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம முகம் எல்லாருக்கும் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. நம்மளை போட்டா கான்ஃபார்ம்ன்றதுக்காக நடந்த சதி மேடம். ஓகேங்களா? அதுவுமே மக்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட ஐடியில போட்டேன். எல்லாரும் பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப நடிப்புத்துறை அப்படின்னு சொல்லும்போது நடிப்புல நீங்க எல்லாருமே அடிச்சு நொறுக்கிறதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. யாரை நீங்க உங்க போட்டியா பார்க்க? அப்படிலாம் யாரும் நினைக்கல மேடம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சரி, யாரை உங்களுக்கு பிடிக்கும்? தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும் மேடம். தனுஷ் அண்ணா பிடிக்கும். ஓ டி ஃபேன். இல்ல அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் அஜித் ஃபேன் தான். 6th 7th 8th எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி ரஜினி சார் படத்தை ரசிச்சு பார்ப்போம் மேடம். அப்புறம் 6th 7th 8th படிக்கிறப்ப அஜித் சார்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா விரும்பி பார்ப்போம் வைங்க. அது விஜய் சாரும் பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல. அது என்ன தெரியல மதுரை பக்கம் மேடம். அது என்ன தெரியல அஜித் சாரை பார்த்தாலே தள்ள நாங்கெல்லாம் கத்தி குமிச்சிரும். அது மதுரை பக்கம் அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். விஜய் சாருக்கும் நிறைய ஃபேன்ஸ் தான். அப்ப அஜித் சார் அந்த நாங்க 9th படிக்கிறப்ப தான் தனுஷ் அண்ணா துள்ளுவத இளமையில இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் மேடம். ஆரம்பத்திலேயே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.